நாங்கள் வந்து இந்த மாட்டு வண்டி எல்லாம் வந்துமா அந்த நாட்டுக்காளை இனங்கள் அந்த காங்கேயத்து காளையினுடைய இனங்கள் அழியக்கூடாது அப்படிங்கிறக்காகமா இந்த காளையிலெல்லாம் வந்து இப்போ விவசாயத்துக்கு பயன்படுத்தினாங்க கூட நாங்கள் ரேக்லா வண்டிக்கு பயன்படுத்தி நிறையா இளைஞர்கள் எல்லாருமே வந்து இதில் நல்லா பங்கேற்றுக்கிறாங்கம்மா. 15 நாளைக்கு ஒருக்கா ரேஸ் நடக்குதுமா. இன்றைக்கி அந்த ரேஸில் பார்த்திங்கன்னா நிறையா காளைகள் ஆயிரக்கணக்கான காளைகள் அதில் கலந்துக்குதுமா. நல்லா சிறப்பாக நாங்கள் வந்து இதுக்கு ஃபுட்டெல்லாம் வந்துமா அந்த பருத்தி விதை மற்ற பேரிச்சம்பழம்மா இது மாதிரி அந்த கோதுமை தவிடு இது மாதிரி சில ஐட்டங்கள்லாம் கொடுத்து காளையை நல்ல முறைக்கு வச்சுருக்கோங்கம்மா. இது வந்து இந்த நாட்டு மாட்டினுடைய இனங்கள் அணியக்கூடாதுங்கிறதுக்காக இதை நாங்கள் பந்தோஸ்து பண்ணி பராமரிக்கிறோம்மா. இந்த சரௌண்டிங்னு பார்த்தா சோளக்கல் சரௌண்டிங்னு பார்த்தா ஒரு 2000 காளை மாடு இருக்குமாம்மா. ஒரு 1000 பேர் வச்சுருப்பாங்கம்மா. காளை இது பழகினா வாய் ஒன்றுதே பேசாதுமா. மற்ற நம்ம மனுஷருக்கு எப்படி அது மாதிரி நல்லா பழக்கா கோப்டா வருமா, நம்ம எதுக்கு பழமெல்லாம் கொடுத்தா நல்லா சாப்பிடுமா. ஏன்னா அது வாய் ஒன்றுதே பேசாதுமா. அப்புறம் அதுக்கிட்ட பழகிற முறை இருக்குது. நம்ம அதை துன்புறுத்தினா அடித்து துன்புறுத்தினா அப்புறம் அது நம்மக்கிட்ட அவ்வளோவாக ஒரு பாசம் வச்சுக்காது. அதுக்கிட்ட பாசமாக இருந்தால் நம்ம மனுஷர் மாதிரி அது நல்லா பாசமாக இருக்கும்மா. பாரம்பரியம் நான் நல்லா இது இப்போ 3வது ஜெனரேஷன்மா. எங்கள் தாத்தா நல்லா காளை மாடு வச்சுருந்தார், எங்கள் அப்பா வச்சுருந்தார். அதே பாரம்பரியில் இப்போ நாங்கள் வச்சுருக்கிறோம்மா. சில பேர் அதே பரம்பரையாக வருதுமா. ஆனால் இப்போத்த பசங்க காலேஜ் பசங்கள்லாம் பார்த்தா நிறைய புதுசாக உள்ளே வர்றாங்கம்மா. விலை மதிப்பான கார்கள் ரோட்டில் போனாங்க கூட சில பேர் பார்க்க மாட்டாங்கம்மா. ஆனால் இது மாதிரி காளை வண்டி போனால் நிறைய பேர் இப்போவும் வந்து ஒரு அதிசயமாக பார்ப்பாங்கம்மா. அப்புறம் அந்த ரேஸ் நடக்கிறதுனால இன்றைக்கி காளை மாட்டினுடைய விலைகள்லாம் பார்த்தா லட்சக்கணக்கில் அதிகமாக போயிடுச்சுமா. 5000 3000 இருந்த காளையெல்லாம் பார்த்தா இன்றைக்கி 5 லட்சம் 10 லட்சங்கிற விலைக்கு இன்றைக்கி விலை போகுதுமா. நம்ம காளை வந்து தொடச்சி காலையில் எழுந்திரிச்சிமா அதை தொடச்சி கொடுக்குறதுமா. அதுக்கு நம்ம கொடுக்குற சாப்பாடு அதை பொறுத்து நம்மக்கிட்ட அன்பாக பழகும்மா. ஆமாம், இது வந்து காங்கேயம் காளைன்னு சொல்லுவாங்கம்மா. இதுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் டேமில் செக் டேம் பக்கம் இருக்கிற பக்கம் கொண்டு போய் நீச்சல் விடுவோம்மா. அப்புறம் ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா இது மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர் வண்டியில் ட்ரைனிங் கொடுப்போம்மா. சின்ன கண்ணில் பிடிச்சி ஒரு 2 வருஷத்துக்கு கண்ணிலேருந்து அதே ட்ரைனிங்மா. கவத்தை டைட்டாக பிடிச்சா முள்ள போகுமா. லேசாக கழுத்தை விட்டு ஒரு சிக்னல் கொடுத்தா அது ஃபாஸ்ட்டாக கிளம்பிடுமா. ஏரியா பார்த்திங்கன்னா காளை மாடுக அதிகமாக வளர்ந்துட்டு தான் இருக்குதுங்கம்மா. அது இந்த ரேஸ் மெயினாக அந்த ரேஸு இந்த கோயிலுக்கெல்லாம் போகிறதுனாலையுமா இன்றைக்கி விவசாயத்துக்கு உழவுக்கு பயன்படுத்தினாங்க கூட நிறைய இளைஞர்கள் வந்து எல்லா தோட்டத்துலேயும் காளை வச்சுருக்கோன்னு ஒரு விருப்பம் இருக்குதுமா. நிறைய பக்கம் காளை இருக்குதுங்கம்மா. ஃபஸ்ட்டு வந்து டிராக்டரிக்கு ஈக்குவலாக இது விவசாயத்தில் பண்ணுச்சுமா. மண் அடிச்சது உழவு ஓடிச்சு எல்லாம் பண்ணிச்சு. இப்போ அது அந்த காலகட்டங்கள் மாறி போச்சு. அந்த காலகட்டங்கள் இப்போ மாறி போச்சுமா. இப்போ ஒன்லி ரேக்லா வண்டிக்கு தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கம்மா. ஆமாம், இது மேக்ஸிமம் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 70-80 கிலோமீட்டர் வரைக்கும் ரேக்லா வண்டியில் போகிறோம்மா. இப்போ அந்த வண்டி பாரம் எடுக்கிற வண்டி யாருமே போட்டுறது இல்லைம்மா. அதுவும் கேரளா கோயம்புத்தூர் எல்லாம் போயிட்டு இருந்தோம்மா. ஃபஸ்ட்டு தேங்காய் மற்ற எல்லாமே கொண்டு போயிட்டு இருந்தோம்மா. ஆனால் இப்போல்லாம் இந்த டிராக்டரி மினி ஆட்டோவெல்லாம் வந்ததுனால யாருக்கு இந்த காலையில் யாரும் பயன்படுத்துறது இல்லைம்மா. மெயின் வந்து ஒரு 95% ரேக்லாவுக்கு மட்டும்தானும்மா. ஒயிட்டு வெள்ளைக்கொடி ஆட்டுவாங்கம்மா. ரேஸில் கொண்டு போய் நிப்பாட்டினா லைன் போட்டு அந்த லைனில் தான் நிப்பாட்டணும். அவங்க அந்த வெள்ளைக்கொடி அமுத்தினாலே சில மாடுகள் அப்படியே ஆட்டோமேட்டிக் கிளம்பிடும்மா. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 50 ப்ரைஸ்க்கு மேலே வாங்கிக்கணும்மா. நானே என்னுடைய கல்யாணம் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்லேயுமா என்னுடைய ஒய்ஃப் ஊர். நானே மாப்பிள்ளையாக இருக்கும்போது மாட்டு வண்டியில் தான் போடணுமா. இப்போ பழைய நல்ல பெருமை இருக்கும். இப்போ அந்த பழைய பண்பாடு இப்போ பார்த்தீங்கன்னா கூட சில மண்டபத்திலேயே வந்து இப்போ இந்த காலையில் கொண்டு போய் மாப்பிள்ளைய பொண்ணுகள்லாம் வந்து ஊர்வலம் படுறாங்கம்மா. இப்போ பழையபடிக்கு அந்த இது வருதுமா. நாங்களும் இந்த காளை மாட்டு வண்டி ஒரு 50 வண்டி எங்கள் கிராமம்னு வைமா. ஒரு 50-100 வண்டி மாட்டு வண்டி எல்லாருமே நம்ம அந்த பத்திரிக்கை கொடுப்போம்ல, அவங்க எல்லாருமே நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. நாங்கள் ஒரு 50 வண்டி 100 வண்டி ஒரே இதாக கிளம்பி போவோம்மா. எந்த காரு எந்த நம்மக்கிட்ட கோடி சொத்துக்கள் இருந்து நம்ம ஏசி ரூமில் உட்காந்துருந்தாங்க கூட அதனுடைய குசி வராதுமா. ஆனால் இந்த காளை நடக்கிறது இந்த காயத்தை பிடிச்சி போகணும் அந்த கம்பீரமே தனியாக இருக்கும்மா.